Hello students, welcome to our class. Today we are going to discuss about the functions of management. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அல்லது எப்படி செயல்படுகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, there was two kind of function is there. One is main functions and another one is subsidiary functions. The two kind of function, what is that? Main function and subsidiary function. So first in this video we will discuss about the main functions. So in your book page number 11, ஸோ நான் உங்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறேன்னா நோட்ஸ் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ ஏன் நான் நோட்ஸ் எடுத்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா யூ வில் know the meaning very easily. That's why I am taking notes. If you have any doubt, please contact me or ask to me. I will clarify your doubts. Okay, first of all, what are the functions I said? There's a two kind of function, main function and subsidiary. The first function of main function, that is planning. What is that? Planning. So there is a proverb that is think before you act. அப்படின்னா என்ன, நீங்கள் எதை செய்வதற்கு முன்பாக யோசித்து நிதானமாக செய்ய வேண்டும். எதை செய்தாலும், எந்த ஒரு விஷயத்தையோ எந்த ஒரு திட்டத்தையோ இல்லை எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் யோசித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. The proverb says like this. ஸோ இதோட பிளானிங் அப்படின்னா அதே மாதிரி தான். எந்த வேலை செய்தாலும், எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் சரி, எந்த கம்பெனி ஆனாலும் சரி, அவங்க எப்பேற்பட்ட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முன்பாக they need the perfect planning. So without this kind of planning, the organization, they can't be successful. So that is why the planning is needed. Very, very important. So the planning is primary function of management. The management la enadhu, the planning அப்படிங்கிறது என்னது, primary function. அப்போ this is the first step of management. And why in planning la என்னலாம் வருது அப்படின்னா deciding in advance. So what we deciding in advance, we are deciding our future needs and future goals. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறாருன்னா ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கிறாரு, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போவே அவர் என்ன பண்ணுறாரு, டிசைட் பண்ணுறாரு. ஃபியூச்சர் நீட்ஸ் ஆர் ஃபியூச்சர் கோலுக்காக நான் டிசைடிங் இன் அட்வான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் த பிளானிங்கில் என்னது, வாட், வேர், ஹவு அண்ட் ஹூ. தீஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் we are going to do right now, or where we are going to do, or how we are going to do, and who is going to do that. So this question is very very important for planning. நம்ம என்ன ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு பர்சன் ஒரு வேலையை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னா என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவர் யோசிக்கணும். அப்புறம் அது எங்கே நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அந்த பிஸ்னஸை நம்ம எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் யாரை வச்சு அந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம கேட்டு வச்சுக்கணும். ஸோ இப்படி நம்ம பிளான் பண்ணால் மட்டும்தான் என்ன நடக்கும், த மேனேஜ்மெண்ட் ஷுட் பி சக்ஸஸ்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஆர்கனைசிங் அப்படின்னா த அசைன்டு டு எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் கிவன் அத்தாரிட்டி டு கேரி அவுட் த ஒர்க் அசைன்டு. So for example here I am given accountant in company. Accountant is there, manager is there, labor is there. ஸோ தேர் ஒர்க் இஸ் அக்கௌண்டன்ட் அப்படிங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான ஒர்க்கு அவங்க செய்யணும். இப்போ மேனேஜர் ரிலேட்டடான ஒர்க்கு அவங்க செய்யணும். லேபர் அப்படின்னா அவங்க மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு ரிலேட்டடாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒர்க்கை அவங்க செய்யணும். ஸோ ஆர்கனைசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேலை ஆட்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஓகேவா, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மேனேஜ்மெண்ட், பிட்வீன் த தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வச்சு அவங்க கரெக்டாக வேலை செய்யணும். அப்போ அவங்கள நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாஃபிங். The staffing topic is very very important for any kind of organization. So in staffing means what, selection and placement. அப்படின்னா என்ன, ஒரு நல்ல சரியான ஒரு வேலையாளை நாம் சரியான ஒரு வேலைக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு கம்பெனியில். ரைட் பர்சன்ஸ் இன் த ரைட் ஜாப்ஸ், அப்போ ஸ்டாஃபிங் அப்படின்னா சரியான நபரை நாம் தேர்ந்தெடுப்பது அல்லது சூஸ் பண்ணணும் ஒரு கரெக்டான வேலைக்கு. இப்போ அக்கௌண்டன்ட் வேலைக்கு ஒரு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, ஒரு பிகாம் குவாலிஃபிகேஷன்னா பிகாம் முடித்த ஒரு நபரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம +2 முடித்த ஒரு நபரை போய் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும், டெஃபினெட்லி there should be a error will come. ஸோ அப்படின்னா என்ன ஆகும், சரியான நபரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த செலெக்ஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட், த ஸ்டாஃபிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். அண்ட் அந்த செலக்ட் பண்ண பர்சன்ஸை என்ன செய்யணும், ட்ரெயின்ட் அண்ட்
சர்வ்டு. அவங்களுக்கு என்ன செலக்டட் பீப்புள், அவங்கள என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரெயின் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். அவங்கள ட்ரெயின் பண்ணி என்ன எப்படி இப்போ ஒர்க் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுக்கணும். அண்ட் யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்களோ அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் முடிச்சு கொடுத்துட்டு புதுசான வேலையாட்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் யாருக்கு நம்ம ப்ரொமோஷன் இருக்கோ அவங்களுக்கு ப்ரொமோஷன், அதாவது போனஸோ இல்லை வருஷம் நம்ம இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பணத்தெல்லாம் கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணணும். அப்புறம் ஃபைனலாக த சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டாஃபிங். அப்போ ஒரு நிறுவனம் அதாவது ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஆர்கனைசேஷனோட வெற்றி என்பது எதை தீர்மானிக்கிறது? நல்ல வேலை ஆட்களை தேர்ந்தெடுப்பது மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் டிரெக்டிங். த டிரெக்டிங் இட் மீன்ஸ் மோட்டிவேட்டிங், லீடிங், கைடிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபார் கோல்ஸ். அப்படின்னா என்ன? ஸோ டிரெக்டிங் அப்படின்னா சரியான நபரை நாம் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணணும்? மோட்டிவேட் பண்ணணும். We have to encourage. The management should encourage them and leading them and guiding them and communicating for அச்சீவ்டு எஸ்டாப்ளிஷ்டு கோல்ஸ். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒரு கோல் வச்சுருப்பாங்க, இந்த வருஷத்துக்கு இவ்வளோ ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு இந்த லேபர்ஸை அவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அவங்க கைட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணி கைட் பண்ணி எதற்கு? அவங்க கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க டிரெக்ட் பண்ணணும், அவங்கள டிரெக்ட் பண்ணி அச்சீவ் பண்ண வைக்கணும். அண்ட் இன் டிரெக்டிங்கில் நம்ம வேறு என்னெல்லாம் வருது? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வி ஹாவ் த மேனேஜ்மெண்ட் ஷுட் கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்ன ஒர்க்கை எப்படி பண்ணணும். அண்ட் மேனுவல்ஸ், அவங்களுக்கு என்ன நியூஸ் லெட்டர்ஸ் கொடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? சர்க்குலர்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம், இன்றைக்கி நம்ம இப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணலாங்கிற எல்லாத்தையுமே இங்கே கொடுக்கணும். அண்ட் ஃபைனலி மீட்டிங்ஸ். த மீட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மீட்டிங் வச்சு அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்டு அவங்கள எப்படி நம்ம டைரக்ட் பண்ணணுங்கிறதுலாம் டிசைட் பண்ணணும். டு அச்சீவ் த கோல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் எதுக்கு நம்ம இந்த டைரக்ட் பண்ணுறோம்? டு அச்சீவ் த கோல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அண்ட் ஃபைனலி கண்ட்ரோலிங். எவாலுவேட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவாலுவேட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். அப்படின்னா ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஒர்க்குக்கு தகுந்தாப்பில் எப்படி நம்ம சேலரிஸ் கொடுக்கலாம், எப்படி அவங்களுக்கு போனஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணணும். சில பேர் கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எவாலுவேட்னா எனது மதிப்பீடு செய்ய வேண்டும். மதிப்பீடு செஞ்சு அவங்களுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணணும்? ப்ரொமோஷனோ அப்புறம் போனஸோ அப்புறம் சேலரிஸோ நம்ம கொடுக்கணும். ஸோ see you on next class. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.